காலையில ஸ்கூலுக்கு போகும்போது கூட இவ்வளவு சந்தோஷமா இல்லையே. ஸ்கூல் முடிஞ்ச வரும்போது ரொம்ப குஷியா இருக்கான். எப்படா ஸ்கூல் முடிய நினைச்சிருப்பேன் போல. ஆ, விடிஞ்சது கூட தெரியாம இப்படி தூங்கிக்கிறீடா. எந்திரிடா, எந்திரிச்சு பொழப்ப கிளப்ப பாடுறா. வாழ்க்கையில கஷ்டம்னா பொறுத்துக்கிடலாங்க. ஆனா வாழ்க்கையே கஷ்டமா இருந்தா என்னதாங்க பண்றது? பைக் எப்ப கேட்டாலுமே பெட்ரோல் இல்லைன்னே சொல்றேன் மச்சான். பெட்ரோல்லாம் இருக்கு மச்சான், ஆனா வண்டி தான் மச்சான் இப்ப ரிப்பேர் ஆகி நின்றுக்கு. டேய் மச்சான் தூங்காதடா, அந்த வாத்தியாரை பார்த்தா வைவாடுறா. நான் என்ன மச்சான் செய்ய, அவர் நடத்துறத பார்த்தா எனக்கு தூக்கமா வருதுடா. என்ன மச்சான் ட்ரெஸ்லாம் புதுசா இருக்கு? ஆமா மச்சான், நெட்ல ஆர்டர் போட்டது நல்லா இருக்கா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் தேவைப்படுது, தருவியா மச்சான்? ஆஹா, நமக்கு உடம்பு சரியில்லை தெரிஞ்சு சூப்லாம் வச்சு தராங்களே, எவ்வளவு நல்ல மனசு இவங்களுக்கு. தம்பி நீ நினைக்கிற மாதிரி சூப் இல்லப்பா, கசாயம். இது குடிச்சா காய்ச்சல் உடனே சரியா. அது கசாயமா? ஓடா டேய், ஒருத்தன் வாழ்றது ரெண்டே ரெண்டு தாங்க முக்கியம். ஒன்னு சாப்பாடு, இன்னொன்னு தூக்கம். டேய் மச்சான், காலேஜ் லேட் ஆகுறா, இன்னும் என்னடா பண்ணிக்கிருக்க? மச்சான் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றா, சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்துடுறேன்டா. மகனே என்னடா இது கோலம், கலர் கோழி குஞ்சு உள்ள இருக்க? டேடி இதுதான் அடி பிள்ளைங்க. வீட்டுல யாருமா இன்னும் லோன் காசு கட்டாம இருக்கீங்க? என்னாச்சு? லோனா? அப்படிலாம் நாங்க எது வாங்கல, நான் வீடு மாதிரி வந்துட்டேன் போல. சரிம்மா சரிம்மா. டேய் திருட்டு பயலே, நீ தான் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு தெரியும். மரியாதையா கொடுத்துடுறா, இல்லைன்னா இந்த ஜென்மத்துக்கு உனக்கு சாப்பாடு கிடையாது. நே கடைக்காரனே. ஆஹா, கடையில யாரும் இல்ல போலையே. இதான் நல்ல சமயம், அரைக்குள்ள பூந்து விளான்ற வேண்டியதே. இல்லைக்கு ஒரு புங்கே. டேய் மச்சான் என்னடா இது கட்டிங்க? மச்சான் இதான்டா டோரா கட்டிங்க. எவனா வெட்ட தெரியாம போய் மண்டையை கொடுத்துட்டு டோரா கட்டிங்க கீழா கட்டிங்க இருக்கேன் மச்சான். மீசக்கார அங்கிள் மணியத்தன் பார்த்து சொல்லுங்க. அங்கிளா? தம்பி எனக்குன்னு கல்யாணமே முடியலப்பா, என்னையே போய் அங்கிள்னு சொல்லிக்கிறது. டேய் உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும்டா, வீட்லயே இருந்தா சரியாயிடுமா? ஆமா, ஊசி எனக்கு தானே போட போறாங்க, உனக்கா போட போறாங்க? டேய் டேய் தூங்கிடா, நான் கடவுள் போக வேண்டிய இருக்குடா. இவங்களுக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா. டேய் சோடா புட்டி லெட்டு தாடா, அடிச்சு எழுதுறதுக்கு லெட்டு கொண்டு வரல. இருங்கடா, என்னை சோடா புட்டி நான் சொல்றீங்க, வாத்தியாட்ட சொல்றேன் பாருங்கடா. எப்படியோ ஒரு வழியா அடமுடிச்சு இவங்கள ஹோட்டலுக்கு வெளியே சாப்பிட கூட்டு வந்தாச்சு. இன்னைக்கு இவங்க பர்ஸை காலி பண்ணாம ஓடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பகல் ராத்திரின்னு எதுவுமே கிடையாது. எப்பயுமே தூங்கிக்கிட்டே தான் இருப்பான். வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு சாதிக்கலாம் பார்த்தா இது நம்மள ரொம்ப சோதிக்குதே, இருந்தாலும் விடக்கூடாது. நே நான் ரொட்டி பாக்கெட்டு கேட்டு 10 நிமிஷம் ஆச்சு, இன்னுமான எடுத்துட்டு இருக்கீங்க? தம்பி கோவப்படுறாப்புல, அவருக்கு ரொட்டி பாக்கெட் எடுத்து விட. மச்சான் ஏன்டா இப்படி யோசிக்கிற? வாடா ஸ்கூலுக்கு போவோம், லேட் ஆயிடுச்சுடா. இல்ல மச்சான் நீ போயிட்டு வாடா. ஏன்டா என்னடா ஆச்சு? நான் ஹோம்ஒர்க் எழுதுறடா, ஸ்கூலுக்கு வர பயமா இருக்கு. என்ன மச்சான் ஜூஸ் இது புதுசா இருக்கு? மச்சான் அந்த ஜூஸை எங்க அப்பா வெளியூர்ல இருந்து வாங்கிட்டு வந்தாடுறா, விலை அதிகம்டா. இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது. 10 ரூபா ஜூஸ் வாங்கிட்டு வந்து எவ்வளவு பேச்சு பேசிக்கிறீங்க? எனக்கு வெறும் 4 இட்லியை கொடுத்துட்டு இவங்க மட்டும் பரோட்டா சிக்கன் சாப்பிட்டுக்கிடுவாங்களே, என்னை ஏதாவது வேலை சொல்லுங்கடா, அப்புறம் இருக்குடா உங்களுக்கு. இவங்கள நம்பினா வேலை ஓடாது, நம்மளே களத்துல இறங்கி சமைச்சாதான் வேலை ஓடும். என்னடா மோனே, உங்க ஸ்கூல் வாத்தியார் எனக்கு போன் போட்டு வையிறாரு, கிளாஸ்ல படிக்கவே மாட்டேறாமாடா, தூங்கிக்கிட்டே இருக்கியாமாடா. ஏன்டா மோனே இப்படி பண்ற?